ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 2026ல் கடன் தள்ளுபடி கிடைக்குமான்றது தான் அதில் முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா அல்லது வங்கியில் நம்ம கடன் வாங்கிறதுக்கு தள்ளுபடி கிடைக்குமா என்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது என்றது தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருந்தாக்கா அதில் குறிப்பிட்ட பேருக்கு தான் நகை கடன் தள்ளுபடியோ அல்லது கூட்டுறவு கடனில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான கடன், யார் வாங்கின தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவலை தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி NDA கூட்டணி சார்பாக எடப்பாடி ஐயா அவர்கள் கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட் என்னென்னா, நகை கடன் தள்ளுபடி இருக்குமா, கூட்டுறவு கடனில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடி இருக்குமா, எந்த மாதிரியான தள்ளுபடிகள் இருக்கும், எப்படி கடன் கொடுக்க போகிறாங்கன்றத லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காரு. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு அவள் புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். நடபாதை, நீங்கள் மாநகரத்தில் நடபாதை ஓரமாக கடை வச்சிருக்கிறாங்க. அப்படி கடை வைத்திருக்கின்ற நபர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கட்டிட தொழிலாளர்கள் அந்த கட்டிட பணியில் பணி செஞ்சு கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அவர்கள் உயிர் நீத்தா அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். 25 லட்சம். அதோட மீனவர் சமுதாயங்கள் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். அதோட மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் இருப்பதை 12,000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும். அந்த மீனவர் நண்பர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்னும் மீனவர் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான கடனுதவி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, நடபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறார்கள். இனி எந்த முன்ஜாமீனும் இல்லாமல் அவர்கள் வியாபாரம் செய்கின்ற விதமாக 2 லட்சம் ரூபாய் கடன் உதவி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படும். அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் இனி குடும்ப தலைவியினுடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் தொகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும் குடும்ப அட்டைக்கு. அதோட நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி என்று பண்டிகை என்று மகிழ்ச்சியாக கொண்டாட எல்லா பெண்களுக்கும் பட்டு புடவை வழங்கப்படும். இப்ப மகளிர் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் இல்லாமல் இருப்பதாக என்னிடத்திலே புகார். அதை நாங்கள் பார்த்தோம். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே போல தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதே போல ரேஷன் கடையில் இப்பொழுது விலையில் பருப்பு வழங்கிட்டு இருக்காங்க. இனி அதிமுக ஆட்சி விலையில்லாம பருப்பு வழங்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழைகள், அது எந்த ஜாதியானாலும் சரி, எந்த மதமானாலும் சரி, ஏழை என்று இருந்தால் அவள் வீடு இல்லாமல் இருந்தால் அந்த நபர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நகரப்பகுதியில் பட்டியலின மக்கள் அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற ஆண்களுக்கு தனியாக வீடுகள் ஒதுக்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும்.
அதோட பட்டப்படிப்பு படித்து நம்முடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற பட்டதாரி நபர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரைக்கும் படிச்சா 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். அதே போல